நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கே ஃபோன் போட்டு குதிரை பேரத்தை நடத்தியிருக்காங்க திமுகவை சேர்ந்த ஒரு சில பத்திரிகையாளர்கள். ஸோ அந்த லிஸ்ட்டில் முக்கியமான ஒரு நபராக தான் இப்போ சிக்கியிருக்காரு இந்த விஜயன். ஸோ இந்த விஜயன் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிரபல பத்திரிகை டிவி நிறுவனத்தில் வேலை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த பெயரோடு தான் இந்த விஜயன் அவர்கள் இருக்கார். ஸோ இவரை தான் இப்போ கடுமையாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழக காவல்துறை. எதுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஸோ இவர் சிக்கனா இவருக்கு பின்னாடி கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவருமே வசமாக ஏற்கனவே இந்த குதிரை பேரம் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்களை வாங்குறதுல செந்தில் பாலாஜி வசமாக சிக்கியிருக்காரு. இப்போது இந்த விஜயன் இவர் வசமாக சிக்கிறதன் மூலிமா செந்தில் பாலாஜி அவருமே இனி தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த மோசமான நிலைமைக்கு வசமாக சிக்க போகிறாரு. ஸோ இது எல்லாமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்டயே தைரியமாக ஃபோன் போட்டு குதிரை பேரத்தை நடத்தி திமுக செய்யக்கூடாத தப்பை செஞ்சு வசமாக தப்பிக்கவே முடியாத அளவுக்கு திமுக முக்கிய தலைவர்கள் சிக்கியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்க, முக்கியமாக நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கே ஃபோன் போட்டு யார் குதிரை பேரம் நடத்துறது அப்படிங்கிற இதுவரைக்கும் வெளிவராத ஒரு சில முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனதுக்கு அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க வீட்டில் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காரு, கூச்சலிட்டிருக்காரு. உடனே பார்த்தீங்கன்னா விஜய் 108 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருக்காரு, அதனால் கண்டிப்பாக இந்த ஆட்சியை கலைச்சிடலாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு களம் இறங்கின முதல் ஆள் தான் பார்த்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரூர் கேங்கு, இன்னும் அவருக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு ஒரு டீமையை ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த செந்தில் பாலாஜி. ஸோ அவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருந்த அந்த அசைன்மெண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்கள். அதாவது ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற உருவத்தில் இருக்கிற நம்மளுடைய ஆட்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள். விஜய் அவருடைய எம்எல்ஏக்கள், அவருடைய தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் யாரை கையோட அவங்க கட்சியில் இருந்து விலக்கி கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அட்டன் டைமில் ஸ்பாட்லேயே அவங்களுக்கு 50 கோடி ரூபாய் தரப்படும். அப்படி கூட்டிகிட்டு வராருல அந்த ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள் யாராவது பேசி அந்த எம்எல்ஏக்களை தாஜா பண்ணி கூட்டிகிட்டு வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 to 5 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஆதரவாளர்கள், முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள், அவங்க எல்லாருக்கிட்டையுமே நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை ரகசியமாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் பாஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ரொம்ப ரகசியமாக ஒளிவு மறைவில் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு இந்த செந்தில் பாலாஜி. அதற்கான நடவடிக்கையாக கிட்டத்தட்ட பல பேருக்கு தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க பல பேருக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க எல்லாருக்குமே 2 to 5 கோடி ரூபாய், அதாவது டோக்கன் அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் பணத்தை வாங்கிக்கங்க, எதுவும் செய்ய வேண்டாம், சட்டசபையில் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வர்றப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஓட்டு போட்டால் போதும், மற்றபடி கட்சியை விட்டு வெளியே வர தேவையில்ல, நீங்கள் ரிசைன்லாம் பண்ண தேவையில்ல, நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வர்றப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 50 கோடி ரூபாய் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு இந்த மாதிரியான குதிரை பேரத்தை தான் நடத்தியிருக்காங்க திமுகவை சேர்ந்த அந்த மூத்த பத்திரிகையாளர்கள். இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு அவங்களுக்கு உள்ள ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி ஊடுருவி அவங்க மனசை மாற்றி கிட்டத்தட்ட 50 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் பாதி பேர்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுமே கூட காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே மூளை தலையாக இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் செஞ்ச நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் நெடுஞ்செழியனை அந்த 10-12 பேரை கைது பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி கரூர் கேங்குக்கு கீழே வேலை பண்ணவங்க, செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்காங்க, அவருக்கு கீழே வேலை பண்ணவங்க ஒரு 10-12 பேரை கைது பண்ணவங்கள இந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நபராக செயல்பட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதும் அவங்க எல்லாரையுமே மிரட்டியுமே பணிய வைக்கிறதுக்கான இந்த வேலைகளில் எல்லாத்தையுமே முக்கியமான ஆளாக ஈடுபட்டவர் தான் இந்த நெடுஞ்செழியன். ஸோ இவருக்கு கீழே இவருக்கு கூட அதிகப்படியான சேட்டில் ஈடுபட்டிருக்காரு இந்த மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயன். அதனால தான் இந்த விஜயன் அவரையுமே இப்போ கூப்பிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக காவல்துறை. மேலும் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் சாட் ஆவணங்கள், இன்னும் சந்தேகத்துக்கு உரிய பல பொருட்களை காவல்துறை அவங்க விசாரணை பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே சோதனை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மேலும் மேலும் செந்தில் பாலாஜி அவருக்கு கீழே இந்த விஜயன் அவர்கள் செயல்பட்டிருக்காரு. அவருடைய கைக்கூலி ஆளாக இந்த
குதிரை பேரத்தில் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாரையுமே பிடிக்கிறதுக்கான வேலையில் இந்த விஜயன் அவர்கள் ஈடுபட்டதுக்கான ஆதாரமும் இருக்குது. அதே போல் இவருக்கும் செந்தில் பாலாஜி அவர் கூட சேர்ந்து கூட்டாக இவர் ஒரு சில வேலைகளில் ஈடுபட்டதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் செந்தில் பாலாஜி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் இந்த குதிரை பேரம் வழக்கில் வசமாக சிக்கியிருக்காரு. வெளியே தலை காட்டாமல் தலைமறைவாக இருக்காரு. கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் அதோடு சேர்த்து இன்னும் இவருக்கு வலுவு சேர்க்கும் விதமாக செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. பத்தாக்குறைக்கு விஜயன் அவரையுமே காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பக்காவாக கராராக பிளான் பண்ணி எந்த இடத்துல நம்ம முதல்வர் விஜய் அவர் பிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே வெளியே பூதாகாரமாக வெடிக்கிறதுக்கு தெரிய வரத்துக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவை சேர்ந்த ஒரு சில இந்த பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாருமே நம்ம முதலமைச்சர் விஜய் அவருன்னு தெரியாமல் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ கிட்ட குதிரை பேரம் நடத்துகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கே ஃபோன் போட்டு இந்த மாதிரியான குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பத்திரிகையாளர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி இளையராஜா அவர் குதிரை பேரத்தில் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து போலீஸ் கேஸ் கொடுத்துருந்தார்ல, அப்போ இளையராஜா அவர் தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவருடைய கவனத்துக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காரு. அப்போது இளையராஜா அவர்கிட்ட ஃபோன் போட்டு குதிரை பேரம் நடத்தியிருந்தப்ப நம்ம இளையராஜா அவர்கள் ஃபோனை பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போது அந்த குதிரை பேரம் நடத்தின நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை விட்டு வெளியே வந்துடுங்க, உங்களுக்கு அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும் தரப்படும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்டயே இளையராஜா அப்படின்னு நினச்சி அந்த குதிரை பேரம் பேசினவங்க பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாதாரணமாக விடக்கூடாது அப்படின்னு அவசரமாக போலீஸார்கள் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறமா கைது அப்படின்னு இப்போ இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு செந்தில் பாலாஜி அவரை திரும்பவும் தூக்கிறது வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக இந்த விஷயத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ இதில் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி நிச்சயமாக அவர் பல வழக்கில் சிக்கியிருந்தாலும் இந்த வழக்கில் மட்டும் கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்கிட்டே குதிரை பேரம் நடத்தின அந்த திமுகவை சேர்ந்த இதுவரைக்கும் 12 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நெடுஞ்செழியன், அதுக்கப்புறமா விஜயன், அவரை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவருமே வசமாக இந்த விஷயத்தில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கிட்டயே நடந்திருக்க இந்த குதிரை பேரத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.